see exercise 2.7, page number 55 for NCERT 7th standard, 5th sum, find. Okay, first sum 7 divided by 3.5. 7 divided by 3.5. See. Okay, 7 is divided by 3.5. 7 divided by 3.5. ஸோ எப்பயுமே வந்து இது மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். அது நம்மளுக்கே தெரியும். எப்பயுமே கீழே இருக்கிற டினாமினேட்டரில் டெசிமல் பாயிண்ட்ஸு இருக்கக்கூடாது. டெசிமல் பாயிண்ட்ஸ் இருந்தால் டிவைட் பண்ணுறதுக்கு முடியாது. அந்த டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ண போகிறோம்? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளை அப் அண்ட் டவுன் பை 10/10. அதாவது 10/10 மல்டிப்ளை பண்ணுறோன்னா we are multiplying it by 1ன்னு அர்த்தம். 10 கேன்சல் ஆனால் என்னது 1 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கிடைக்கும். எந்த ஒரு நம்பரும் 1 மல்டிப்ளை பண்ணும்போது அதனோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதனால் அப் அண்ட் டவுன் 10 மல்டிப்ளையும் பண்ணுறோம், டிவைடும் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்கள். 70. ஓகே, 7 10s are 70. இங்கே என்ன பண்ணுவோம்? 3.5 into 10ன்னு போடுவோம். எந்த ஒரு நம்பரும் 10 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? அது கூட ஒரு 0 ஆட் ஆகும். இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்குது. ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகும்போது இங்கே டெசிமல் பாயிண்ட் வந்துடும். இந்த 0க்கு வேல்யூ இல்லை. ஸோ 70 டிவைடட் பை 35. 70. ஓகே, 70 டிவைடட் பை 35. 35 2s are 70. 35 2s are 70. 70 minus 70 0. So the answer is 2. So the answer is 2. Okay va? அடுத்த sum பார்ப்போமா? Second sum. See the second sum. 36 divided by 0.2. 36 divided by 0.2. 36 0.2 ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து எப்பயுமே டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. இப்போ தான் முன்னாடி சமக்கு சொன்னேன். ஸோ டு ரிமூவ் திஸ் டெசிமல் பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம்? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஒரு டிஜிட் இருக்கிறதுனால அப் அண்ட் டவுன் 10 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 36 into 10 360 டிவைடட் பை 0.2 into 10. எந்த ஒரு நம்பரும் 10 மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பர் கூட 0 ஆட் ஆகும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கிறதுனால ரைட் டு லெஃப்ட் 1 டிஜிட் மூவ் பண்ணுவீங்க. இந்த 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ இட் இஸ் டிவைடட் பை 2. ஸோ 360 டிவைடட் பை 2. ஓகே, 2 1s are 2. Subtract 1. Next number 6. So 8. 8 2s are 16. So 0. இந்த 0க்கு 0. 180. இல்லை இப்படியும் போடலாம். இல்லைனா இப்படி 360 டிவைடட் பை 2னா 2ஆலேயே கேன்சல் பண்ணலாம். ஓகே, 1 2s are 2. கேரி ஓவர் 1. 16ல் 8 times 180. இப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான். இல்லை இந்த மாதிரி டிவைட் பண்ணி போட்டாலும், கேன்சல் பண்ணியும் போடலாம். கேன்சல் பண்ணலை இல்லை டிவைட் பண்ணி போடுறனாலும் யூ கேன் டிவைட் அண்ட் டூ. ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போமா? ஓகே, தேர்ட் ஒன் வந்து 3.25 டிவைடட் பை 0.5. 3.25 டிவைடட் பை 0.5. ஓகே, நியூமரேட்டரில் டெசிமல் பாயிண்ட் இருக்கலாம், ஆனால் டினாமினேட்டரில் தான் இருக்கக்கூடாது. இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? ஒன்லி 1 டிஜிட். ஸோ மல்டிப்ளை அப் அண்ட் டவுன் பை 10/10. ஓகே, ஸோ இட் இஸ் எந்த ஒரு நம்பரும் 10 மல்டிப்ளை பண்ணும்போது 3.25 into 10 பண்ணும்போது அந்த நம்பர் அப்படியே எழுதி ஒரு 0 போடுவீங்க. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டு 2 டிஜிட்ஸ் 1 2 மூவ் பண்ணியாச்சுன்னா இட் இஸ் 32.50. 32.50 டிவைடட் பை 0.5 into 10 மல்டிப்ளை பண்ணும்போது 5 ஒரு 0. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட். ஸோ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் 1 டிஜிட். நோ வேல்யூ ஃபார் திஸ். ஸோ இட் இஸ் டிவைடட் பை 5. ஓகேவா? ஸோ இப்போ டிவைட் பண்ணுவோமா? 32.5 டிவைடட் பை 5. 32ல் 6 times 6 5s are 30. Subtract 2. இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது. கீப் த டெசிமல் பாயிண்ட். ஏன்னா இது கிராஸ் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் வந்தால் டெசிமல் பாயிண்ட் வச்சிடணும். அடுத்தது 5 இருக்குது. 25. 5 5s are 25. ஓகே, 0. இந்த 0க்கு ஒரு 0. ஸோ இட் இஸ் இந்த 0 போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் 6.5. ஸோ த ஆன்சர் இஸ் 6.5. ஓகே, அடுத்த சம் பார்ப்போமா? ஃபோர்த்து சம். See the fourth one. 30.94 divided by 0.7. 30.94 divided by 0.7.
நியூமரேட்டரில் டெசிமல் பாயிண்ட் இருந்தால் பரவாயில்ல, டினாமினேட்டரில் தான் இருக்கக்கூடாது. டினாமினேட்டரில் இருக்கிற டெசிமல் நம்பரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. அதனால் அப் அண்ட் டவுன் அதை ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப் அண்ட் டவுன் 10ஆல் டிவைடும் மல்டிப்ளையும் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 30.94 இன்ட்டு 10னா என்ன ஆகும்? இந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு ஒரு 0 ஆட் பண்ணுவோம். ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. ஸோ ரைட் டு லெஃப்ட் 2 டிஜிட் மூவ் ஆச்சுன்னா இட் இஸ் 309.40 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? 7 0.7 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணும்போது 70. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்குது. ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் 1 டிஜிட்னால் இங்கே 0 முன்னாடி ஒரு டெசிமல் பாயிண்ட் வரும். இந்த 0 கேன்சல் ஆயிரும். நோ வேல்யூ ஃபார் தட் 0. ஸோ இட் இஸ் டிவைடட் பை 7. இப்போ டிவைட் பண்ணுவோமா? 309.40 divided by 7. 30ல 4 times. 4 7s are 28. Subtract பண்ணு 2. 30ல 28 போச்சுன்னா 2. அடுத்த நம்பர் 9. ஸோ 4 7s are 28. Subtract பண்ணு 1. இப்போ டெசிமல் பாயிண்ட்டை கிராஸ் பண்ண போகிறோம். பாயிண்ட்டை வச்சுட்டு அடுத்த நம்பரை இறக்குங்க. ஸோ 14. 7 2s are 14. ஓகே, 14 minus 14 0. இந்த 0க்கு வேல்யூ இல்லை, வேணும்னாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் 44.20. ஸோ த ஆன்சர் இஸ் 44.20. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, ஃபிஃப்த் ஒன் 0.5 டிவைடட் பை 0.25. 0.5 டிவைடட் பை 0.25. இங்கே டினாமினேட்டர் தான் மெயினாக பார்க்கணும். நியூமரேட்டரில் டெசிமல் பாயிண்ட் இருந்தால் பரவாயில்ல, டினாமினேட்டரில் 0.25 இருக்குது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. அந்த டெசிமல் பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும்னா அப் அண்ட் டவுன் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 100. ஓகே, இப்போது 0.5 இன்ட்டு 100 பண்ணினா இந்த 5 எழுதி 2 zeros. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்குது. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் மூவ் பண்ணி இங்கே டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம். இது 0க்கு வேல்யூ இல்லை, நியூமரேட்டரில் 50 கிடைக்கும். அடுத்தது 0.25 இன்ட்டு 100. ஸோ இது என்ன பண்ணுவோம்? 25 அப்படியே எழுதி இந்த 2 zeros ஆட் பண்ணுவோம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால ரைட் டு லெஃப்ட் 2 digits. இங்கே டெசிமல் பாயிண்ட் வைப்போம். நோ வேல்யூ ஃபார் திஸ். ஸோ இட் இஸ் டிவைடட் பை 25. ஓகேவா? 50 divided by 25. 25 1s are 25, 25 2s are 50. 2 by 1 2. So the answer is 2. ஓகேவா? The answer is 2. ஓகே, இந்த பார்ட் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் பாரு. 0.5 இன்ட்டு 100னா 5 கூட 2 0 போடுவோம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்குது. ஸோ ரைட் டு லெஃப்ட் 1 டிஜிட் மூவ் பண்ணுறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்குது. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இட் இஸ் 50. 0.25 இன்ட்டு 100. ஸோ 25 எழுதி 2 zeros. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால ரைட் டு லெஃப்ட் 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணுறோம், இங்கே வைக்கிறோம். ஸோ இது கேன்சல் ஆயிரும், வெறும் 25. 50 divided by 25, it is 2. 25 1s are 25, 25 2s are 2. ஓகேவா? ஸோ இட் இஸ் 2. அடுத்தது 6th one. See the 6th one. 7.75 divided by 0.25. 7.75 divided by 0.25. டினாமினேட்டரில் டெசிமல் பாயிண்ட் இருக்கக்கூடாது. டு ரிமூவ் இட். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால அப் அண்ட் டவுன் வி ஆர் டிவைடிங் அண்ட் மல்டிப்ளையிங் பை 100. ஸோ 7.75 இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஓகே 775 எழுதிட்டு 2 0 ஆட் பண்ணுவீங்க. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ். ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணுறோம். இந்த ஜீரோஸ் ரிமூவ் ஆகிடும். ஸோ நியூமரேட்டரில் 775 டிவைடட் பை ஓகே 0.25 இன்ட்டு 100. 100 மல்டிப்ளை பண்ணும்போது 25 போட்டுட்டு இந்த 2 0 போடுவீங்க. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. ரைட் டு லெஃப்ட் 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணிவிட்டு இங்கே டெசிமல் பாயிண்ட் வைப்பீங்க. இதுக்கு வேல்யூ இல்லை. ஸோ இட் இஸ் டிவைடட் பை 25. ஓகேவா? இப்படியே கேன்சலும் பண்ணலாம், இல்லை டிவைட் பண்ணுங்கள். நான் இப்படியே கேன்சல் பண்ணுறது பாருங்கள். 775 டிவைடட் பை 25. 25 1s are 25. 77 இருக்குது. 75 வந்து 3 times கேரி ஓவர் 2. ஸோ 5. 25ல் 35 இப்படி போட்டாலும் 35 தான் ஆன்சரு. ஓகேவா? இல்லை
இப்படி போட்டு டிவைடும் பண்ணலாம். 775 டிவைடட் பை 25 3 டைம்ஸ் 3 into 25 75. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2. அடுத்த நம்பர் 5. ஸோ ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் டைம் கண்ணா, இங்கே தப்பாக சொல்லிட்டணும். ஓகே 1 டைம். ஓகே 25 1s are 25. ஓகே, சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. இங்கே 31 கண்ணா, டிவைட் பண்ணும்போது இது வந்து வேறு மாதிரி 5ன்ற மாதிரி வச்சு போட்டுட்டேன். யூ கேன் கேன்சல் இட், கேன்சலும் பண்ணலாம், இல்லை டிவைட் பண்ணி எழுதுங்க. 31. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் ஒன் செவன்த் சம் 76.5 divided by 0.15. 76.5 divided by 0.15. டினாமினேட்டர் தான் பார்க்கணும். மெயினாக டினாமினேட்டரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணணும்னா அப் அண்ட் டவுன் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 100. ஓகே, இப்போ இது 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 76500 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் தான் இருக்குது. ஸோ ரைட் டு லெஃப்ட் 1 டிஜிட் இங்கே வந்துடும். ஓகே, இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 1500 போட்டிங்கன்னா ரைட் டு லெஃப்ட் 2 டிஜிட்ஸ். ஸோ இங்கே 15. ஸோ இட் இஸ் 7650 டிவைடட் பை 15. ஓகே, இப்போ டிவைட் பண்ணுவோமா? 7650 டிவைடட் பை 15. ஓகே, 1 minute. ஓகே, 15 5s are 75. 15 5s are 75. சப்ராக்ட் பண்ணு. 6 minus 5 is 1. அடுத்த நம்பரு 5. ஸோ 1 டைம். 115s are 15. 0. இந்த 0க்கு 0. ஸோ the answer is 510. So the answer is 510. ஓகே, அடுத்த சம் பார்ப்போமா? எயித்து சம் 37.8 டிவைடட் பை 1.4. 37.8 டிவைடட் பை 1.4. ஃபஸ்ட்டு நம்ம டினாமினேட்டர் தான் பார்க்கணும். டினாமினேட்டரில் இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்குது. அது ரிமூவ் பண்ணணும்னா இன்ட்டு அப் அண்ட் டவுன் 10/10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 10/10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 378. 10ஆல் எந்த ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 0 வரும். ஓகே, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்குது. ஸோ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் 1 டிஜிட். இங்கே டெசிமல் பாயிண்ட் வரும். நோ வேல்யூ ஃபார் திஸ். தென் டிவைடட் பை இதை மல்டிப்ளை பண்ணும்போது 14 வந்துட்டு ஒரு 0. ரைட் டு லெஃப்ட் ஒரு டிஜிட் மூவ் பண்ணணும். இங்கே டெசிமல் பாயிண்ட் வரும். நோ வேல்யூ ஃபார் திஸ். So it is 378 divided by 14. Okay, 378 divided by 14. Okay, 14 2s are 28. இது சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து பரோ பண்ணுவேன். இங்கே 2 இது 17. So it is 98. Okay, 14 7s are 98. 14 7s are 98. So it is 0. So the answer is 27. So the answer is 27. அடுத்த சம் பார்ப்போமா? ஓகே, ninth sum 2.73 divided by 1.3. 2.73 divided by 1.3. ஓகே, 2.73 divided by 1.3. டினாமினேட்டரில் இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணோம். அப் அண்ட் டவுன் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 10. ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 273 ஒரு 0 ஆட் ஆகும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால ரைட் டு லெஃப்ட் 2 டிஜிட்ஸ். டெசிமல் பாயிண்ட்டு 27க்கும் 3க்கும் நடுவில் வரும். இங்கே வந்து 13 போட்டு ஒரு 0. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட். ஸோ ரைட் டு லெஃப்ட் இந்த இடத்துல ஒரு டெசிமல் பாயிண்ட் வரும். ஸோ இட் இஸ் 27.3 டிவைடட் பை 13. ஓகே, இப்போ டிவைட் பண்ணுவோமா? 27.3 டிவைடட் பை 13. 13 2s are 26. சப்ராக்ட் 1. இப்போ டெசிமல் பாயிண்ட்டை கிராஸ் பண்ண போகிறோம். டெசிமல் பாயிண்ட்டை வச்சுட்டு அடுத்த நம்பரே இருக்குங்க. ஸோ 13 1 டைம். 13 1s are 13. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. ஸோ த ஆன்சர் இஸ் 2.1. ஸோ த ஆன்சர் இஸ் 2.1. ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ. ஓகே, 6th சம்மம் பார்த்துருவோமா? A vehicle covers a distance of 43.2 km in 2.4 liters of petrol. How much distance will it cover in 1 liter of petrol? Okay, 43.2 km in 2.4 liter. 2.4 liter petrol போட்டாக்க 43.2 km வந்து ஒரு வெஹிக்கிளால் கவர் பண்ண முடியும். If they are putting only 1 liter, 2.4லேருந்து 1 liter, many to 1 என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். many to 1 டிவைட் பண்ணணும். பட் இட் இஸ் a statement sum.
So we'll do it. Okay. Sixth one. Okay. Distance covered. Okay, distance covered in 2.4 liter of petrol is equal to 43.2 kilometer. Okay, then distance covered in 1 liter of petrol. Distance covered in 1 liter of petrol, it is equal to 43.2, okay, divided by 2.4. 2.4 லேந்து 1க்கு many to 1 னா we have to divide. many to 1 னா என்ன பண்ணணும், divide பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் இப்போது 43.2 divided by 2.4. டினாமினேட்டரில் டெசிமல் பாயிண்ட்டு வரக்கூடாது. அதனால் என்ன பண்ண போகிறோம், அப் அண்ட் டவுன் 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 43, இந்த 2 வந்துடும், ஒரு ஜீரோவாக ஆட் ஆகும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கிறதுனால ரைட் டு லெஃப்ட் 1 டிஜிட். ஸோ நோ வேல்யூ ஃபார் திஸ். தென் இங்கே கீழே வந்து என்ன வரும், 24, ஒரு ஜீரோ ஆட் ஆகும். ரைட் டு லெஃப்ட் 1 டிஜிட், இங்கே 24. ஸோ இட் இஸ் 432 divided by 24. 24 1s are 24. சப்ராக்ட் பண்ணுங்கள். ஓகே, 3ல் 4 போகாது, பாரோ பண்ணு. இது 13, இது 3, இது 13. 13ல் 4 போச்சுன்னா 9. ஓகே, 3ல் 2 போச்சுன்னா 1. get on the next 2. ஓகே, டிவைட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், 342வை 24ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, தென் 13ல் 4 போச்சுன்னா 7. 13ல் 4 போச்சுன்னா 7. இங்கே 3 minus 2, it is 1, 72. ஓகே, தென் 24 into 8. 24 into 8, 172. சப்ராக்ட் பண்ணு, 0. ஸோ இட் கேன் கவர் 18 கிலோமீட்டர். ஓகே, ஆன்சர் என்ன இதுக்கு, therefore distance covered in 1 liter of petrol. Distance covered in 1 liter of petrol is equal to 18 kilometer. Okay va, that's it. Thank you.